மகாராஷ்டிரா மாநிலம் சதரா மாவட்டத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பாஜக தலைமையிலான மகாயுதி அரசின் நிறுவனமயமாக்கப்பட்ட கொலை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மருத்துவரின் மரணம் தேவேந்திர பட்னாவின் நிர்வாகத்தின் மனிதாபிமானமற்ற மற்றும் உணர்ச்சியற்ற முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளதாக சாடியுள்ளார். பாலியல் பலாத்காரம் மற்றும் துன்புறுத்தலால் விரக்தியடைந்த மருத்துவ சம்பந்தா தற்கொலை எந்த ஒரு நாகரீக சமூகத்தின் மனசாட்சியை முழுக்கும் ஒரு சோகம் என குறிப்பிட்டுள்ளார். GST சீர்திருத்தம் மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் 127வது நிகழ்ச்சி ஞாயிறன்று ஒளிபரப்பானது. அதில் பேசிய அவர், சமூகத்தின் ஒற்றுமையை சாத் பண்டிகை பிரதிபலிக்கிறது என்றார். ஆபரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை என குறிப்பிட்டார். தஞ்சை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் PK சர்மா தலைமையிலான மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். டெல்டா மாவட்டங்களில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகரித்தது. இதனையடுத்து 17% ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்றி தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. அதன்படி தஞ்சை மாவட்டம் ஆலங்குடி சென்ற PK மத்திய குழு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்து நெல் மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றனர். அப்போது ஈரப்பதம் தளர்வை மாநில அரசே முடிவு செய்து கொள்ளும் அதிகாரத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மத்திய குழுவினரிடம் கோரிக்கை விடுத்தனர். இன்னைக்கு மத்திய அரசுல இருந்து குழு வந்திருக்காங்க. தஞ்சாவூர்ல நம்ம எடுத்திருக்கக்கூடிய நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அவங்க செக் பண்ண வந்திருக்காங்க. இது நார்மலாக நமக்கு 17% தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 22% அதை உயர்த்தி கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கான சாம்பிள் எல்லாம் மாதிரிகள் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. தஞ்சாவூரில் 9 DPCயில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இப்போ நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2-3 வார காலத்துக்குள் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம. இதேபோல் திருச்சி மாவட்டத்தில் வாலாடி, வேலாயுதபுரம் நகர் உள்ளிட்ட 6 இடங்களில் நெல் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய உணவுத்துறை அலுவலர்கள் குழு ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது நெல்லின் ஈரப்பதம் 17 முதல் 22 வரை காணப்பட்டது. திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கும் விரிசல் ஏற்படுத்த பாஜக சங் பரிவார் அமைப்பினர் முயற்சிப்பதாக, அவர்களின் நோக்கம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி ராஜா முகமது இல்ல திருமண விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், தொல் திருமாவளவன் MP, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, ஸ்ரீநிதி, கார்த்திக் சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் புரட்சிகரமான பல முடிவுகளை கடந்த காலங்களிலும் எடுத்திருக்கிறது. இப்போதும் அதே வழியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெரியார் அரசியல் பேரறிஞர் அண்ணா காட்டிய வழி இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார். எனவே தமிழ்நாடு பிறருக்கு முன்னோடியாகத்தான் இருந்திருக்கிறது, வழிகாட்டியாக இருந்திருக்கிறது, முன்மாதிரியாக இருந்தது. அதிமுக, திமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஓரணியில் திரண்டு நின்று இந்த SIR என்கிற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். இதனை எதிர்த்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம். வழக்கு நிலுவையிலே இருக்கிற போது அதனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான மரகதம் சந்திரசேகரின் 24வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் மரகதம் சந்திரசேகரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மரகதம் சந்திரசேகரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சென்னை ஹைஸ் ஹவுஸ் பள்ளிவாசல் முன்பு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து நடத்திய வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை பெற வேண்டும் என இலக்காக வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சென்னை ஹைஸ் ஹவுஸ்
பள்ளிவாசல் முன்பு நடைபெற்றது. சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி கொறடா அசன் மௌலானா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமிய சகோதரர்களிடம் வாக்குத்திட்டுக்கு எதிரான கையெழுத்துக்களை பெற்றார். மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இன்னைக்கு வந்துட்டு பாசிச பாஜக அரசு எலெக்ஷன் கமிஷனும் ஒன்றா சேர்ந்து வாக்குத்திட்டில் ஈடுபட்டதை கண்டித்து இன்னைக்கு ஒரு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை உருவாக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இயக்கம் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களையும் மாவட்டங்கள் வாரியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 1 கோடி கையெழுத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருவையில் இன்றைக்கி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக வேலுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடன் சேர்ந்து இன்றைக்கி ஐசோஸ் பகுதியில் கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். திருச்சியில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவோம் வாருங்கள் என்ற தலைப்பில் மக்கள் நல்லாட்சி இயக்கம் சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கை லா ஃபவுண்டேஷன், இந்தியா முத்தையா உதவும் கரங்கள், நமது கிராமம் நமது பொறுப்பு, தூய்மை மேலாண்மை மக்கள் நல இயக்கம், தேசிய மக்கள் சக்தி கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் குத்தம்பாக்கம் இளங்கோவன், காமராஜர் தொண்டர்கள் பேரவை ஒருங்கிணைப்பாளர் ரங்கராஜன் ஆகியோர் விளக்க உரையாற்றினர். இக்கருத்தரங்கில் உள்ளாட்சிகளில் கட்சி தலையீடு கூடாது என்ற சட்டத்தை முழுமை வேண்டும், ஊராட்சி தலைவர் ஒன்றியத்தின் நியமன உறுப்பினர் ஆவார் என சட்டம் இயற்றுதல், உள்ளாட்சி தேர்தல்களில் எந்த நிலையிலும் மறைமுக தேர்வு என்பதே கிடையாது என்ற 3 அம்சங்களை முன்னெடுக்கும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தார்மீக ஆதரவு அளிக்க முடிவு செய்யப்பட்ட உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே எட்டுக்கை கனக தோணியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து வந்தனர். திம்மாச்சிபுரம் கிராமத்தில் காவிரி வலது கரையில் அமைந்துள்ள கனகதோணியம்மன் திருக்கோவில் எட்டுக்கை கனகதோணியம்மன் கோவிலில் கடந்த 1990 குடமுழக்கு நடந்தது. அதனை அடுத்து குடமுழுக்கு விழா நடந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோயில் விழா கமிட்டி சார்பில் முடிவு எடுக்கப்பட்டு திங்கட்கிழமை குடைமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. அதனையொட்டி காவிரியிலிருந்து பெண்கள் முளைப்பாரியுடன் பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்துக்கொண்டு மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்கடன் பகுதியில் அஜித் பாண்டி என்ற பட்டதாரி இளைஞர் தனி ஒருவரால் பனை விதைகளை நடவு செய்து வருகிறார். இயற்கையின் மேல் உள்ள ஆர்வத்தால் கடந்த 5 வருடங்களில் 8000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளார். கடந்த 1 மாத காலமாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பனை விதைகளை சேகரித்த அவர் தற்போது அவற்றை பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் குளத்துக்கரையில் நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். குளத்துக்கரையில் பனை விதைகளை நடவு செய்வதன் மூலம் கரைகள் பாதுகாக்கப்படும் என கூறும் அஜித் பாண்டி, எதிர்கால சந்ததி சுவாசிக்க சுத்தமான காற்று, நீர் வேண்டும் என்பதால் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் தாம்பரம் பகுதியில் இருக்கேன். நான் கடந்த 10 வருஷமாக சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு 8000க்கும் மேற்பட்ட மரங்கள் நான் என்னோட தனிப்பட்ட முயற்சிகள்லாம் மரங்களை வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க கச்சிமுரம் கண்மாயில் பனை மரங்களை வந்திருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 1000 பனை மர விதைகள் நான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சேகரிச்சு இப்போ பனை மரத்தை வச்சுட்டு இருக்கேன். இது 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 என்னோட தனிப்பட்ட ஆசை, தனிப்பட்ட விருப்பம். இப்போ தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்குது. பட் பனை மரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கண்மா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த ஊர் மக்கள் தூர் வர்றாங்க. இப்போ இந்த கண்மாயை கரையை பலப்படுத்துறதுக்கும் இந்த தண்ணீரை சேமிச்சுக்கிறதுக்கும் முக்கியமான ஒன்று தான் இந்த பனை மரம். கனமழையால் இடுக்கி அடிமாலி அருகே நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி அடிமாலி பகுதியில் நேற்றிரவு கனமழை பெய்தது. இதில் தேசிய நெடுஞ்சாலை அருகே திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் மலை அடிவாரம் இருந்த வீடுகளில் மேல் மண் இடிந்து மூடியது. இதில் 2 வீடுகள் முழுமையாகவும் 6 வீடுகள் பாதியளவும் இடிந்து விழுந்தன.
இதில் முழுமையாக இடிந்த ஒரு வீட்டில் இருந்த பிஜு என்பவர் சடலமாகவும் அவரது மனைவி சந்தியா காயங்களுடனும் மீட்கப்பட்டனர். நிலச்சரிவால் இடுக்கி அடிமாலி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மண் அகற்றும் பணிகள் நடந்து வருகின்றன. மயிலாடுதுறை அடுத்த வல்லாலகரம் கூட்டுறவு நகரில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி முதல் காலை யாக சாலை பூஜை நடைபெற்று வந்த நிலையில் ஞாயிறு காலை 4ஆம் கால யாக பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாகுதி செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோபுரங்கள் வந்தடைந்தன. அங்கு வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வாலாஜாபேட்டையில் சாலையோர வியாபாரிகளிடம் அதிமுகவின் திட்டங்களை குறித்த நடிகை கௌதமி துண்டு பிரச்சாரங்களை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேருந்து நிலையத்தில் அதிமுக மேற்கு மாவட்ட சார்பில் அதிமுக 54வது துவக்க விழா வாலாஜாபேட்டை நகர செயலாளர் மோகன் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமாரன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தென் தமிழகம் மழையில் மிதந்த போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி பறந்தவர்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்த போது விவசாயிகளை விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்ததாக பதிவிட்டுள்ளார். ஆனால் இந்த நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருக்கிறது. திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலோ எந்த தவறும் இல்லை. ஆனால் தான் எதற்கு முதல்வர் ஆனோம் என்பதை மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் என கவலை தெரிவித்தார். இந்தியா கூட்டணி பீகாரில் ஆட்சிக்கு வந்தால் வகுப்பு திருத்த சட்ட குப்பை தொட்டியில் வீசப்படும் என முதலமைச்சர் வேட்பாளரும் ராஷ்டிரிய ஜனதா தலைவருமான தேஜஸ்வி யாதவ் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் கதிஹார் மற்றும் கிஷன்கஞ்ச் மாவட்டங்களில் நடந்த பேரணிகளில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். குழந்தையை கொலை செய்த வழக்கில் கூலி தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியை சேர்ந்தவர் மாரிச்செல்வம். இவர் கடந்த 2022 மே 13 அன்று தனது மனைவி மற்றும் பெண் குழந்தையுடன் கோவைக்கு ரயிலில் சென்றுள்ளார். அப்பொழுது திண்டுக்கல் ரயில் நிலையம் அருகே வந்தபோது மனைவியின் கையில் இருந்த குழந்தையை பிடுங்கி ரயிலில் இருந்து வனப்பகுதிக்குள் வீசியுள்ளார். பின்னர் மனைவியை கோவை அழைத்து வந்து விடுதி ஒன்றில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்துள்ளார். இது குறித்து மனைவி கவிதா கோவை மாநகர தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தார். இதனையடுத்து போலீசார் மாரி செல்வத்தை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மாரி செல்வத்திற்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சுந்தர்ராஜ் தீர்ப்பளித்தார். அக்யூஸ்டுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நிறைய பிரிவுகளின் கீழே பதியப்பட்டிருக்கு வழக்கு. இருந்தாலும் அதுல 302 கொலை குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை விதித்திருக்காரு. 10 நாளே ஆன குழந்தை. அந்த குழந்தை அக்யூஸ்டுடைய குழந்தை தான். அக்யூஸ்டும் அவருடைய மனைவி அந்த குழந்தை 3 பேரும் கோயில்பட்டியிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது அவர் அந்த குழந்தை தனக்கே பிறக்கலன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த ட்ரெயின்ல நைட் ஒரு 2:30க்கு திண்டுக்கல் கிட்ட வரும்பொழுது அந்த குழந்தைய ட்ரெயின்ல இருந்து தூக்கி வீசிடுறாரு. அந்த குழந்தை அதனால அந்த குழந்தை இறந்துருது. அந்த பொண்ணை ஏற்கனவே அடிச்சு எல்லாம் துன்புறுத்தி இருந்தனால டெலிவரி ஆகி வித்தின் 10 டேஸ்க்குள்ளேயே நடந்ததுனால அந்த பொண்ணால் நிறைய ரெசிஸ்ட் பண்ண முடியல. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு லாட்ஜில் அந்த லேடியை கொண்டு போய் வச்சிருக்காரு. 3 டேஸ் அந்த லேடியை அந்த லாட்ஜுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தாரு. டிஃபன் வாங்குறதுக்காக வெளியில போகும்போது அவரோட போனை ரூம்குள்ளேயே விட்டுட்டு போனப்போ அந்த பொண்ணு அந்த போனை எடுத்து 100க்கு கால் பண்றாங்க. அப்படி போலீஸ் ராமநாதபுரம் போலீஸ் அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி GHல சேர்த்துட்டு அங்கிருந்து ஒரு இன்டிமேஷன் ரிப்போர்ட் மூலமா எல்லாமே டீடைல்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கி ஃபர்தரா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்து FIR போட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி அந்த ஆல்ரெடி ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் கோயம்புத்தூர் GHல அந்த குழந்தை பிறந்ததும் எல்லாம் தெரிய வருது. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விவகாரத்தில் தனக்கு மாறுபட்ட கருத்து உள்ளதாக திருச்சி MP துரை வைகோ தெரிவித்துள்ளார்.
திருச்சி ரேஸ்கோர்ஸ் சாலை பகுதியில் பராமரிப்பின்றி மூடப்பட்டுள்ள நேரு யுவகேந்திரா இளைஞர் தங்கும் விடுதியை துரை வைகோ இன்று நேரில் பார்வையிட்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ள அபாயத்தை தவிர்க்க அணையை திறந்துவிடும் அதிகாரம் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். செம்பரம்பாக்கம் அணை விவகாரத்தை பொறுத்தவரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் செல்வ பெருந்தகையிடம் அணை நிலவரம் குறித்த விவரத்தை அதிகாரிகள் கொடுத்திருக்கலாம் என்றும், ஆனால் அவரிடம் சொல்லிவிட்டுத்தான் திறக்க வேண்டும் என்ற கருத்தில் தனக்கு உடன்பாடில்லை என்றும் துரை வைகோ தெரிவித்தார். எந்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அந்த அமைச்சகம் மாண்புமிகு திரு மான்சுக் மாண்டியா அவருடைய அமைச்சகத்தின் கீழே தான் வருது. அவர் கண்டிப்பாக அவரை டெல்லியில் சந்திக்கும் போது இது நம்ம நேரு யுவ கேந்திரா தற்போது மை பாரத் என்று அழைக்கப்படுகின்றது. இதை சார்ந்த இந்த யூத் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் செயல்பாட்டு இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 4 வருஷமாக செயல்பாட்டில் இல்லை. கண்டிப்பாக அமைச்சர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக அவர் நிதி ஒதுக்குவார். இது செயல்பாட்டுக்கு வருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லை, அதில் என்னுடைய கருத்து என்னென்னா, அந்த அணையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரம் இந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த தண்ணி போச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தண்ணி அந்த திறந்து விடணுங்கிற ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் அந்த உத்தரவின் பேரில் அந்த அதிகாரிகள் பொறுத்து அந்த தண்ணியை அவங்க திறந்து விட்டுருக்கலாம். எல்லாருக்கும் அவங்க சொல்லிட்டு தண்ணியை திறந்து விடணும். அது நாளைக்கு ஒரு பிரச்சனையாக கூட ஒரு அபாயகரமான சூழ்நிலை கூட அது உருவாக்குங்கிறதுனால எனக்கு இதில் ஒரு மாறுபட்ட கருத்து. அதே நேரத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு செய்யுங்கிறது விவரங்கள் அவங்க கொடுத்துருக்கலாம். பட் சொல்லிட்டு தான் திறக்கணுங்கிறது அதில் அது எனக்கு கருத்து எனக்கு வேறுபாடு இருக்குது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரருவியில் 10 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பேரருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் பாதுகாப்பு தடுப்பு கம்பிகள் மற்றும் அருவி கரைகள் சேதமடைந்தன. இதனால் கடந்த 16ஆம் தேதி முதல் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்ததாலும் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததாலும் பேரருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவியில் சீரமைப்பு பணிகள் தொடர்வதால் அங்கு குளிப்பதற்கான தடை நீடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் தேர்தலில் நீதி மற்றும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் புகலிட பல்நோக்கு மைய கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் கனிமொழி கலந்து கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் மற்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் இங்கு ஏற்படக்கூடாது என்பதில் திமுக அரசு கவனமாக இருப்பதாக கூறினார். 1000 பேர் மேல் தங்கக்கூடிய பல்நோக்கு புகலிட மையம் இங்கே அமைக்கப்பட இருக்கிறது. அதை புயல் மற்றும் பேரிடர் இல்லாத நேரங்களிலே மாடல் ஸ்கூலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இணைத்து உருவாக்கி இன்று அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 800 மாணவர்களுக்கு மேல் படிக்கக்கூடிய இந்த மாடல் ஸ்கூல் இங்கே இன்று உருவாக்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் இங்கே ஏற்படக்கூடாது என்ற வகையிலே முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு தெளிவான ஆணைகளை விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். எப்படி இதை எதிர்கொள்வது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பல இடங்கள்ல இதை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவர் லட்சக்கணக்கானவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்திலே நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் படகுகளை துறைமுகங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வருகையையொட்டி திருப்பூரில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் சிபி ராதாகிருஷ்ணன் முதன்முறையாக திருப்பூர் வரவுள்ளார். இதற்காக நாளை மறுநாள் தில்லியிலிருந்து அவர் கோவைக்கு விமானம் மூலம் செல்கிறார். தொடர்ந்து 29ஆம் தேதி திருப்பூரில் நடைபெறும் பாராட்டு விழா மற்றும் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இதையொட்டி அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் மற்றும் அவரது இல்லம் இருக்கும் பகுதிகளில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் ஆய்வு மேற்கொண்டனர்.
காஞ்சிபுரம் பழனி ஆண்டவர் கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவின் 5வது நாளையொட்டி 108 வேல் தரித்தல் மற்றும் 108 பெண்கள் பால்குடம் எடுத்தல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பம்பை மேளதாளங்கள் முழங்க மேற்கு ராஜவீதி, கச்சபேஸ்வரர் கோவில், சங்கரமடம், ஏகாம்பரநாதர் சன்னதி வீதி என நகரின் முக்கிய வீதிகளில் பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. நாகை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் மற்றும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் காரணமாக நாகை இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2023 அக்டோபர் 14ஆம் தேதி முதல் நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இதனால் இரு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாலும் வானிலை மாற்றத்தின் காரணமாகவும் இன்று முதல் வரும் டிசம்பர் மாதம் வரை நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக சம்பந்தப்பட்ட தனியார் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மணிகளை பார்வையிட்ட வி.கே. சசிகலா விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை அறுவடை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கனமழையால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் குவித்து வைத்திருந்த நெல் மணிகள் முளைத்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஒரத்தநாடு வட்டம் பின்னையூர் கிராமத்தில் சாலையில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகள் மற்றும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகளை சசிகலா பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். உங்களது அரசாங்கம் கரெக்டா பார்த்ததுன்னா அது முன்னேற்பாடு பண்ணி இருக்கணுமே. அரசாங்கம் பார்க்கலாம் மேடம். அரசாங்கம் பார்க்கணும்ல. இப்ப டெல்டா மாவட்டம் பூரா இதே கதியில கிடக்குது. விவசாயிகளுக்கு வேற வழியே இல்லையே. நம்ம அந்த டெல்டா மாவட்டத்துல கம்பெனிகளோ மற்ற வேலைகளோ இல்லை. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. இது களிமண் சாயில். இதுல அவங்க நெல் மட்டும்தான் போட முடியும். அதை ஒழுங்கா எடுத்து அரசாங்கம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாதானே அவங்க அடுத்த சாகுபடிக்க போக முடியும். இப்போ அடுத்தது சம்பா அதுக்கும் இப்போ ரெடி ஆகிடுவாங்கல்ல அவங்க. இப்படி தீபாவளிக்கு முன்ன 15-20 நாளைக்கு முன்ன நெல்லை அறுத்து போட்டுட்டு இப்படி முளைச்சி போய் கிடக்குன்னா இதுல ஈரப்பதத்தை அரசாங்கம் எப்படி பேசுறது? தப்பே அரசாங்கம் மேல எல்லாம் இருக்கு, விவசாயி மேலயா இருக்கு. தொடரும் வெள்ளப்பெருக்கால் 16வது நாளாக கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை தொடர்வதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தற்போது மழை குறைந்து விட்டாலும் அருவியில் நீர்வரத்து குறையாமல் உள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் விதித்த தடை 16வது நாளாக நீடிக்கிறது. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் 469வது கந்தூரி விழா வரும் நவம்பர் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி நாகூர் தர்காவில் வர்ணம் பூசி அழகுபடுத்தும் பணி விறுவிறுப்படைந்துள்ளது. அலங்கார வாசல், ஆண்டவர் சன்னதி, யா உசேன் பள்ளி, தர்காவின் 5 மினாராக்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சாரம் கட்டி வர்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அடுத்த சிலுவத்தூரில் பகவதி அம்மன் முத்தாலம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் காலையில் கணபதி, யஜமான், அனுக்ஞை, விக்னேஸ்வர பூஜைகள், புண்ணியாக வாச்சினம், தேவதா அனுக்ஞை ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கின. யாக பூஜையை தொடர்ந்து யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்டிருந்த காசி, ராமேஸ்வரம், அழகர் கோவில், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித
தீர்த்த குடங்கள் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோயிலை சுற்றி வந்து கோயிலின் உச்சியில் விமானத்தை சென்றடைந்தது. அங்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் விமானத்தில் ஊற்றப்பட்டது. அப்போது கோயிலை சுற்றி நின்ற பக்தர்கள் குலவையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு புனித தீர்த்தமும் பூஜை மலர்களும் பிரசாதமாக வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் 5ஆம் நாளையொட்டி சிங்காரவேலர் தேவியர்களுடன் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. சிக்கல் கோவிலில்தான் முருகப்பெருமான் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் சக்திவேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்த புராண வரலாறு கூறுகிறது. அதன்படி இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதல் ரக்ஷாபந்தனம் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. நாள்தோறும் சிங்காரவேலர் ஆட்டுக்கிடா, தங்கமயில், வெள்ளி ரிஷப வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அந்த வரிசையில் 5ஆம் நாள் விழாவையொட்டி சிங்காரவேலர் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் சக்திவேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. திமுக அமைச்சர்கள் தங்களை கேலி செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மதுரை கோரிப்பாளையம் பால பணிகள் மந்தமாக நடப்பதாக சட்டப்பேரவையில் குறிப்பிட்டதாக கூறினார். ஆனால் அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு, பண்ணை வீட்டுக்கு தான் குடிபோய்விட்டதாக பதிலளித்து பிரச்சனையை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி கேட்டால் திமுக அமைச்சர்கள் இப்படித்தான் தனிப்பட்ட முறையில் கேலி செய்து தவறுகளை சமாளிக்க பார்ப்பதாகவும் செல்லூர் ராஜு சாடினார். இன்றைக்கு 3ஆம் தலைமுறை இன்னைக்கு தலையெடுத்திருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பல கட்சியில பாத்தீங்கன்னா எல்லாம் வயசானவங்களா தான் இருப்பாங்க. இந்த கட்சியில தான் ஒவ்வொரு முறையும் கழகத்துக்கு புத்துணர்ச்சி கொடுக்கின்ற வகையில் ஒவ்வொரு வகையிலும் இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கி 54 ஆண்டுகள் தான் ஏற்றுக்கொண்ட தலைவனை அவருடைய பெயர் அவருடைய திருவுருவத்தை கட்சியில கொடியிலும் பதித்த ஒரு தலைவன் உலகத்துல ஒருத்தன் இருந்தார் என்றால் மனித புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவிர வேறு எவரும் கிடையாது. அவர் உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக 31 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்திருக்கு. 54 ஆண்டு காலத்துல 31 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்து சாதனை படைக்கும் திருநங்கைகளுக்கு திமுக அரசு விருது வழங்கி கௌரவித்து வருவதற்கு மதுரை திருநங்கை திருநம்பிகள் ஆய்வு மற்றும் ஆவண மைய தலைவர் பிரியா பாபு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2021ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சாதனை படைக்கும் திருநங்கைகளுக்கு விருது வழங்கி கௌரவித்து வருவதாக கூறினார். பேருந்துகளில் இலவசமாக பயணிப்பதற்கு அடையாள அட்டைகளை வழங்கி இருப்பதாகவும், திருநங்கைகள் உரிய முறையில் அரசுக்கு விண்ணப்பித்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் பள்ளி மாணவர்கள் கடினமான ஆசனங்களை செய்து அசத்தினர். நானா யோகா ஸ்டுடியோ சார்பாக கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் கலந்து கொண்டனர். இதில் 5 வயது பள்ளி சிறுவர்கள், கல்லூரி மாணவர்கள் என பலர் சிர்சாசனம், சக்ராசனம், திரிகோண ஆசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கடினமான ஆசனங்களை செய்து அசத்தினர். இதில் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் அடுத்ததாக நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான யோகா போட்டியில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மயானத்தில் அடிப்படை வசதி செய்து தர வலியுறுத்தி சடலத்துடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குளித்தலை அருகே நெய்தல் ஊராட்சி, பெரிய படையூர், கல்லடிக்களம், நெய்தலூர் காலனி மற்றும் அண்ணா நகரைச் சேர்ந்த பட்டியலின மக்களுக்கான மயானம் விவசாய நிலங்களின் ஆக்கிரமிப்புக்கு இடையே முட்புதரில் அமைந்துள்ளது. இந்த மயானத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட எரிமேடை முழுமையாக சிதிலமடைந்துள்ளது. அதனால்
ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுற்றுச்சுவர் அமைத்து அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மோகன்குமார் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுடன் காவல்காரன்பட்டி நங்கவரம் நெடுஞ்சாலையில் பெரிய பனையூர் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 10 பேரை தாக்கிக் கொன்ற ராதாகிருஷ்ணன் யானை அகத்தியர் மலை யானைகள் சரணாலயத்திற்கு மாற்றப்பட்டது. கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி கூடலூர் அருகே ஓவேலி மலைப்பகுதியில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட இந்த யானை முதுமலை அபயாரண்யத்தில் மரக்கூண்டில் அடைக்கப்பட்டு 21 பேர் கொண்ட சிறப்பு குழுவின் தீவிர கண்காணிப்பில் இருந்தது. மனிதரை தாக்கும் குணத்திலிருந்து மாற்றுவதற்காக வனத்துறை பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்ட நிலையில் நேற்றிரவு கும்கி யானைகள் உதவியுடன் மரகூண்டு கொண்ட லாரியில் ஏற்றப்பட்டு அந்த யானை நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் மற்றும் அகத்தியர் மலை யானைகள் சரணாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தாவேக தலைவர் விஜய் எடப்பாடியுடன் சேருவார் என கனவில் கூட நினைக்க வேண்டாம் என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விஜய்க்கு சப்போர்ட் பண்ண பரவாயில்லைங்க. இப்ப ஆளை வச்சு விஜய் கொடியை பிடிச்சிட்டு அங்க பறக்குது போற அங்க பறக்குது போற. தலைவர் விவசாய படத்துல டிராக்டர்ல உட்காந்து இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி எங்கும் பறக்க வேண்டும் சின்ன கொடினார், பஞ்சம் இல்லையெனும் மண்ண கொடினார். அது மாதிரி தலைவர் இந்த கொடியை காமிச்சு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருக்கின்ற கொடியை காமிச்சு அந்த வள்ளல் தந்த கொடி போய் நீ யார் கொடியோ அவர் கட்சி கொடிய நம்ம பிடிக்க வச்சு எவ்வளவு கேவலமான செயல். ஆகவே அது சரியான முடிவில்லை. எங்கேயாவது நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், விஜய் கால் கிடைக்குமான்னு அலைகிறாங்க. அவர் விஜய் கான்டாக்ட் யார்கிட்டையும் இல்லை. இப்ப கூட எனக்கு வந்த செய்திப்படி எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க, வருது. கிரிமினல் கேஸு, ஜெயிலுக்கு போனவங்க, வழக்குகள் நிலுவையில் இருந்து ரொம்ப மோசமான வழக்குகள் இருக்கவங்களோடலாம் விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்லையா. அவங்க நடத்துற கட்சி அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கோ தயாரா இல்லை. இவங்களே சொல்லிக்க வேண்டியதுதான், விஜய் யாருக்கும் கிடைக்கவும் இல்லை, யார்கிட்டையும் பேசவும் இல்லை. நான் கரூர் போயிருக்கணும்னு தான் அவரை பத்தி விரும்பி சொன்னேன். அவர் கரூர் போகலை, பணத்தை கொடுத்துட்டு கம்முன்னு இருக்காரு. கரூர் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆகவே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது போயிடுச்சு இந்த மேட்ரு. ஆகவே அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெயிலுக்கு போன ஆளுங்களோடலாம் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லை. அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். தெரியாம பல பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சொத்து தகராறில் தந்தையை சுட்டு கொலை செய்வதாக மிரட்டிய மகன் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்த நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தோட்டிக்குப்பத்தைச் சேர்ந்த முனியப்பா என்பவர் தனது விவசாய நிலத்தை சகோதரர்களுக்கு எழுதி கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவரது மகன் முத்துராஜ் நாட்டு துப்பாக்கியை எடுத்து முனியப்பாவை சுட்டு கொலை செய்து விடுவதாக மதுபோதையில் மிரட்டி உள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் முத்துராஜை கைது செய்து அவரிடம் இருந்த நாட்டு துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர்.